Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்போ சொன்னாங்க குஷ்புவோட அண்ணி அப்படின்னு. நம்ம சும்மா டம்மி பீஸாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போயிட்டு ஒரே அழுக நான் அம்மாட்டேன். இப்போ ராதாரவி சார் கூட கிண்டல் பண்ணுவார், இந்த பொண்ணுக்கு நிறைய டயலாக் இருக்குது, இப்போ முதல்ல அதை பேச சொல்லுங்க அப்படின்னு. சார் ஏன் சார் அப்படின்னு. நீங்கள் நடித்தப்போ விஜயகாந்த் சாரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நான் பெண்களுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. அவரு இங்கே இப்படி பாடி கார்டு மாதிரி நின்று எல்லாம் உள்ளே போங்க, சீக்கிரம் ஏறுங்க சீக்கிரம். அவர் சிங்கம் டெரராக இருப்பார். அவர் உண்மையிலே சொல்கிறேங்க, டெரராக இருப்பார் அவர். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பார்லரே நான் போகல. ஆக்ட் பண்ண கூட நான் பார்லர் போகல தெரியாது போகணுன்னு. ஐ டோன்ட் யூஸ் சோப், ஐ டோன்ட் யூஸ் ஃபேஸ் வாஷ். காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சலைவா எடுத்து இது மேலே வைப்பேன். என்னோடய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து கேப்டன் பிரபாகரன் ஸ்டார்டிங்க்கு செல்வமணி சார்கிட்ட கொடுத்துருக்காரு, விஜயகாந்த் சார்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அம்மாக்காக படம் பண்ணாமல் இருக்கிறீங்க? எங்கள் அப்பாவே நான் நல்லா வந்துட்டு இருக்கும்போது அவர் இல்லை, தவறிட்டார். ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லுங்கள் மேம். வீட்டில் என்ன சொன்னாங்க அந்த நாள்? எப்படி? சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் மை டியர் மார்த்தாண்டன் அந்த படம் தான். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு தொட்டில் சபதம்னு ஒரு படம் பண்ணேன். ஜெயம் ரவி சாரோட அப்பா எடிட்டர் மோகன் அவரோட டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனில். அதில் ஒரு சின்ன ரோல் தான், ராம்கி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போவேன். ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இது மை டியர் மார்த்தாண்டன் பண்ணும்போது டைமண்ட் பாபு சார் பிஆர்ஓ என்னோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து கேப்டன் பிரபாகரன் படம் ஸ்டார்டிங்க்கு செல்வமணி சார்கிட்ட கொடுத்துருக்காரு, விஜயகாந்த் சார்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த படம் நான் பண்ணேன், கேப்டன் பிரபாகரன். சைமல்டேனியஸாக சின்ன தம்பி படமும் வந்துச்சு. அதில் பி வாசு சார் அம்மாவுக்கு தெரியும், அம்மா அவரோட படத்தில் நடிச்சிருக்காங்க, உங்கள் பொண்ணு நடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஓகே பண்ணிட்டாங்க. அப்போ சொன்னாங்க குஷ்புவோட அண்ணி அப்படின்னு. ஐ செட் வாட், அண்ணியா? நான் ஏன் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சேன். அப்புறம் அவரே அம்மா கிட்ட பேசியிருக்காரு, இல்லை பண்ணட்டுமே, நல்ல படம் இது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கன்வின்ஸ் பண்ணி பேசி நடிக்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே அவர் கதையை நரேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆச்சிமா கேட்டார். அப்போ அப்படியே சைடில் உட்காந்துருந்தேன், கேட்டுட்டு இருந்தப்போ ஐயோ இந்த படத்தில் நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, நம்ம சும்மா டம்மி பீஸாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போயிட்டு ஒரே அழுக நான் அம்மாட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா இந்த படம், ஏமா நீ ஒத்துக்கிட்ட, உன்னால தான் பாரு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாக நாங்கள் இருப்போம், ஹீரோ ஹீரோயின் டேட்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் இருப்போம். எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக டப்பிங்க்குன்னு போயிருந்தேன், ஒரே ஒரு டயலாக் தான் எனக்கு, அக்கா அவங்க வந்துட்டாங்க, அதுதான் டயலாக் எனக்கு. ஸோ அப்போ ராதாரவி சார் கூட கிண்டல் பண்ணுவார், இந்த பொண்ணுக்கு நிறைய டயலாக் இருக்குது, இப்போ முதல்ல அதை பேச சொல்லுங்க அப்படின்னு. சார் ஏன் சார் அப்படின்னு. நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அது சூப்பர் ஹிட் ஃபிலிம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு சைமல்டேனியஸாக 2 படம், ஒன்று கேப்டன் பிரபாகரன், சின்ன தம்பி, ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அது. ஸோ அதில் ஐ வாஸ் அப்படியே வரிசையாக படங்கள் வந்துச்சு, எல்லாமே சிஸ்டர் கேரக்டர் தான் வந்தது. ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டெப் அஹெட் போகணும், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு லீட் போகணும் அப்படின்ற ஒரு. ஆனால் அந்த இதுலேருந்து எனக்கு ஒரு டைட்டில் ரோல் வந்துச்சு. டைட்டில் ரோல்னால் எங்கள் அண்ணன் வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் அர்ஜுனோட சிஸ்டர். ஸோ ஐம் த மெயின் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி படம் சரியாக போகலை, அதனால பெருசாக ஒன்றும் தெரியல என்னை பற்றி. ஓகே ஃபைன், எனக்கு அந்த படத்தில் கிடைக்கலனாலும் சீரியலில் ஐ வாஸ் த லீட் இன் so many stories. I was the lead and I felt so happy and I'm so thankful to all the channels. உண்மையிலேயே சொல்கிறேன், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த சேனல்ஸ் தான், இந்த சீரியல்ஸ் தான். ஸோ நம்ம சினிமாவில் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதை விட இந்த சீரியல்ஸ் எங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி இன் தட் வே. அம்மா சீரியல்லாம் பார்க்குறாங்களா? பார்ப்பாங்க. கேட்பாங்களா இதுக்கப்புறம் என்ன வரும் சொல்லு? நான் சொல்ல மாட்டேனே, கேட்பாங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ பட வாய்ப்புகள் எதுவும் வருதா மேம்? வருது, எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வருது, கொஞ்சம் கஷ்டம் அம்மாவை தனியாக விட்டுட்டு போகிறது. இங்கேயே சென்னைக்குள்ளேயே வந்துச்சுன்னா ஓகே. அம்மாக்காக படம் பண்ணாமல் இருக்கிறீங்க? அவுட் ஆஃப் சென்னை போகிறது இல்லை. செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா? ஸ்கின்னை பார்த்துக்கிறது, ஹேரை பார்த்துக்கிறது,
இதுலலாம் வந்து அப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சா இல்ல கிடையவே கிடையாது. நான் வந்த புதுசுல எந்த ஃபோக்கஸும் கிடையாது. ரொம்ப கொடுமை அதெல்லாம். ஏன்னா வேற ஊர்லலாம் ஷூட் பண்ணுவோம். அப்போல்லாம் அந்த தண்ணி டிஃப்ரெண்ட், வெள்ளமே உப்பு தண்ணி தானே இருக்கும். அப்போ நம்ம தங்குற ஹோட்டல்ஸ்லலாம் அந்த கேர்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. யாரும் சொல்லியும் கொடுக்கல. பை காட்ஸ் கிரேஸ் ஏதோ நமக்கு ஒரு ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஒரு வேளை என் அம்மா வழியாவோ அப்பா வழியாவோ 2 பேருமே அழகு தான். அவங்க 2 பேருமே நல்ல ஸ்கின்னு, நல்ல க்ளோ எல்லாமே இருந்தது. அம்மா கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துப்பாங்க. அவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போலாம் நல்லா கேர் எடுத்துப்பாங்க. ஃபுட்லலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. இது சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. எங்கள் டேடி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் ஈஸி கோ மேன், அப்படி ஜாலியாக இருப்பார். அது மாதிரி தான் நானும். ஈஸி கோ, எது கிடைச்சாலும் சாப்பிட்றது, எந்த தண்ணி வேணாலும் குடிப்போம், அந்த மாதிரி இருந்தேன் நான். அப்புறம் ஆக்ட் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும்ல, முடி குறையும், அது குறையும். அப்போ தான் வந்து தோணும், ஓ இதெல்லாம் நம்ம அப்போவே பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பார்லரே நான் போகல. ஆக்ட் பண்ண வந்து கூட நான் பார்லர் போகல. பியூட்டி பார்லர்ஸ் போக மாட்டீங்களா? போகல, தெரியாது போகணுன்னு. அப்போ கூட எனக்கு தெரியாது, நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா போக மாட்டாங்க, பார்லர்லாம் போகவே மாட்டாங்க. அவங்க ஐப்ரோஸ் மட்டும் அவங்களே ஷேப் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க பார்லர் போய் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால எனக்கும் தெரியாது பார்லர்லாம் போகணுன்னு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி தான் நான் பார்லரே போனேன். மொபைல் ஃபோனே நான் வாங்காமல் இருந்தேன் தெரியுங்களா? வந்த புதுசில் மொபைல் வாங்காமல் இருந்தேன். அப்போது வந்துட்டு 2-3 ஆர்டிஸ்ட்லாம் என்னை திட்டி, நீ வாங்க போறியா இல்லை நான் ஒன்று வாங்கி அனுப்பிச்சி விட்டோம்மா வீட்டுக்கு, என்ன கதை அப்படின்லாம் சொல்லி மிரட்டி, அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேனே ஃபோனு. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்ற ஒரு அந்த அவேர்னஸ் இல்லை எனக்கு. அது வேணும் வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, இல்லை அது வேணும், அது இருந்தால் ரொம்ப ஈஸி, நமக்கு நம்மளை ரீச் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் அப்புறம் தான் எனக்கே உரைச்சிது. முடி கொட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட்னா நம்ம முடி கொட்டும் போது பயங்கரமாக ஃபீல் ஆகும், ஐயோன்ட்டு. அப்போ ஏதாவது டக்குன்னு இந்த ஹோம் ரெமெடி ஏதாவது பண்ணுவீங்களா? பேக்ஸ் போடணும் மெயினாக. ஹேர் பேக் ஏதாவது போட்டுகிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹேர் பேக் போட்டிங்கனாலே கொஞ்சம் நமக்கு அந்த பாடி கூலிங், நம்ம இன்டேக் தான், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வளரும். நம்ம என்ன தான் எண்ணெய் பூசி, என்ன தான் ஷாம்பூவெல்லாம் மாற்றி, என்ன தான் கண்டிஷ்னர், சீரம் எல்லாம் போட்டாலுமே நம்ம இன்டேக் எப்படி எடுத்துக்கிறோமோ அது பொறுத்து தான் வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். அண்ட் ஜெனட்டிக் ஆல்சோ. ஜீன்ஸ் எல்லாருமே இதை நல்ல ஹேர் இருக்கவங்க கேட்டாலும் எல்லாம் ஜீன்ஸ் அப்படின்றாங்க. 100% ஜீன்ஸ் தான். ஏன்னா எங்கள் பாட்டிக்கும் முடி கம்மி, அம்மாக்கும் கம்மி. அதனால ஸோ ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்க? ப்ரோட்டீன்ஸில் நிறைய நட்ஸு சாப்பிட்ணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்லாம், நட்ஸ் சாப்பிட்லாம். அப்புறம் நெல்லிக்காய் இஸ் வெரி குட், போத் ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும், ஹேருக்கும் நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால்லாம் கொஞ்சம் குறையும். கண்டிப்பாக வந்து ஆல்மண்ட்ஸ் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். அண்ட் நவ் தே சே ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அது இது அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் கூட நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். இல்லை சும்மா வெறுமனே கூட சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் ஃபுட்டு தாங்க மெயின். படம் பண்ணும்போது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டு விட்டுருவாங்களா? நீங்கள் எதுவும் இல்லை, நான் வந்து நானே போட ஆரம்பிச்சிட்டேன். ஹேர் ட்ரெஸ்ஸும் வந்து விக்ஸ் வச்சுக்கிறது அது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான் ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்டலாம் என் தலையை கொடுத்தேன். அதுக்கப்புறம் நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்லி ஜடை போடுறதுக்கு மட்டும் அவங்கள கூப்பிடுவேன். மற்றபடி வந்துட்டு மேக்கப் கூட நானே போட ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம்ஸில் இருந்த அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். அப்போது இந்த ஸ்டிக் இருந்துச்சு, க்ரைலான் ஸ்டிக் இருந்தது, பேன் கேக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மேக்ஸ் ஃபேக்டரா அதெல்லாம் இப்போ கிடையாது கம்பெனியே. அப்பா எனக்கு சொல்லும் போதே அந்த கம்பெனி கிடையாது. ஆனால் 1-2 அது கிடைக்கும், நம்ம மேக்கப் மேன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணேன். இப்போ அது எப்படி உங்களோட அந்த மேக்கப் போடுற ஸ்டைல் அப்போலேருந்து இப்போ எப்படி மாறி இருக்கு? டோட்டலி சேஞ்ச்ட். நோ பேன்கேக்ஸ் அட் ஆல், நோபடி இஸ் யூசிங் பேன்கேக். எல்லாம் இப்போ வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் வாங்கி யூஸ் பண்ணாங்க. பட் அது நல்லாவும் இருக்குது. இப்போ இருக்கிற கேமராவுக்கு வந்து ஐ திங்க் பேன்கேக் போட்டாச்சுன்னா ரொம்ப ஹெவியாக தெரியும்னு எனக்கு ஒரு ஃபீல். இப்போ இருக்கிற லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து மைல்டாக தான் காமிக்குது. இட் கிவ்ஸ் அ நேச்சுரல் லுக் இல்லையா? அதனால அது ஓகே, அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நிறைய இந்த மார்னிங் ருட்டீன், நைட் ருட்டீன், ஸ்கின் கேர்லாம் நிறைய வந்துருச்சு. இது ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா மேம்? நைட் மட்டும் மாய்ஸ்சரைசர் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கிறது. காலையில் சும்மா வாஷ் பண்ணிக்கிறது. ரொம்ப சோப் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸுக்கு, அது ஒன்று சொல்கிறேன் நான். ஐ டோன்ட் யூஸ் சோப், ஐ டோன்ட் யூஸ் ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் நடுவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்திட்டேன்.
கடலை மாவு அதுதான் யூஸ் பண்ணுறேன். இன்னமும் கடலை மாவு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஐ யூஸ் கடலை மாவு ஃபார் வாஷிங். சின்ன வயசுல இந்த டீனேஜ்ல வந்து இந்த ஆக்னே ப்ராப்ளம் ஏதாவது, என்ன இப்போ நிறைய பேர் வந்து ஆக்னே ப்ராப்ளம்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பிம்பிள் வருது, ஆக்னே ப்ரோன் ஸ்கின்லாம் வந்து ரொம்ப இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி? எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் பிம்பிள்ஸ் வரும். அது வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன், விட்டுடுவேன். 3 days இருக்கும், அப்புறம் அப்படியே போயிடும். ஆனால் அது அப்படியே அரிச்சிட்டே இருக்கும். அங்கேயே தான் கை போகும், இப்படியே போகும் கை. நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் அது உங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கும். காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சலைவா எடுத்து இது மேலே வைப்பேன், அது அப்படியே மறைஞ்சிடும். பாட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க இல்லையா? ஏன்னா சினிமா கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து நீங்கள் சினிமா நடிக்கிறத அவங்க பார்க்குற வரைக்கும் பார்த்தாங்களா? பார்க்கல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கள் அப்பாவே நான் வந்து நல்லா வந்துட்டு இருக்கும்போது அவர் இல்லை, தவறிட்டார். அது ஃபீல் பண்ணிக்கிங்களா? படத்தை அதாவது சினிமாவில் எனக்கு பெரிய இது வரலன்னு சொல்லி, பிரேக் வரலன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். பட் சீரியலில் நான் வந்து ஒன் ஆஃப் த லீட்ஸ், ஒன் ஆஃப் த டாப்பில் இருந்தேன் நான் லீட்ஸில். அதெல்லாம் அவர் பார்க்க முடியலையேன்னு தான் எனக்கு வருத்தம். வந்து நிறைய இப்போ விஜயகாந்த் சாரோட கேப்டன் பிரபாகர், எங்கள் அண்ணா, இது எல்லாத்துலேயுமே வந்து விஜயகாந்த் சாரோட பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது ஆஃப்லேட் வந்து நிறைய விஜயகாந்த் சார் பற்றி நம்ம பேசுகிறோம், அவரோட நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ நீங்கள் நடித்தப்போ விஜயகாந்த் சாரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ், ஹி இஸ் சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங். அவ்வளோதான், நல்ல மனிதர் அவர். பெண்களுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுப்பார் அவர். அது நான் என் கண்ணால் பார்த்தேன். எப்படின்னா, நம்ம கேப்டன் பிரபாகரன் 100th day ஃபங்க்ஷனுக்கு அப்போது ரம்யா மேம், நான், ரூபினி மேம், இவங்க எல்லாருமே வந்து ஒரே ட்ரெயின் போட்டிருந்தாங்க, சரிங்களா? இவரும் வராரு. யூ ஷுட் சி த, அப்படியே பேக்டாக இருந்தது ஜனங்க. அவர் தள்ளுமுள்ளு தான். எங்களை வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அவரோட ஸ்டாஃப் அத்தனை பேரையும் நிற்க வச்சு எங்களை ஃபஸ்ட்டு லேடி ஆர்டிஸ்ட் எல்லோரும் உள்ளே போங்கன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் அவர் நிற்கிறாரு. அவரு இங்கே இப்படி பாடி கார்டு மாதிரி நின்று எல்லாம் உள்ளே போங்க, சீக்கிரம் ஏறுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அவர் வந்து ஏறினதுக்கப்புறம் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்பிச்சு. ஹீ வாஸ் அ மேன், லைக் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும். நான் இருந்தேன், ஸோ எனக்கு தெரியும். எங்கள் அண்ணா டைம்ஸில் வந்து அப்போது எனக்கு அவர் கூட காம்பினேஷன் இல்லை. பட் செட்டில் ஒரு நாள் பார்த்தேன், கேட்டார் எப்படிமா இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னா, நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். பட் அவர் இல்லை அப்படின்ற செய்தி வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஹார்ட் பிரேக்கிங். என்ன பண்ணுறது, அவர் வந்து சிங்கம். அவரை பற்றி மீம்ஸ்லாம் போடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சிங்கத்தை எப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான். ஏன்னா அவரை வந்து கேப்டன் தான், எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் கேப்டன் தான் அவர். அது எல்லாருக்குமே கேப்டன் தான் அவர். அப்படி இழிவுபடுத்தி மீம்ஸ்லாம் போட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. டெரராக இருப்பார் அவர், உண்மையிலே சொல்கிறேங்க, டெரராக இருப்பார் அவர். அந்த மாதிரிலாம் யாரையும் சட்டுன்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் ரஜினி சார் எல்லாருமே. ஆனால் அந்த ஒரு டெரர் அப்படின்னு சொல்லும்போது அது அவர் தான். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட என்னென்னா, ஃபுட்டு, லொக்கேஷனில் ஃபுட்டு அவருக்கு மட்டும் தனி கேரியர்லாம் வரவே வராது. எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் அவரும் சாப்பிடுவார். ஸோ எல்லாருக்குமே அருமையான சாப்பாடாக இருக்கும், எல்லாருக்கும் பாரபட்சமே கிடையாது. இவங்களுக்கு தனியாக இந்த மாதிரி குக் பண்ணி கொடுக்கணும், இல்லை இவங்களுக்கு இந்த இத்தனை டிஷ்ஷஸ்ஸு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். ஹீ இஸ் அ பர்சன், இஸ் சொல்ல முடியாதுங்க, எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. இப்போ இருக்கிற ட்ரெண்டோட எப்படி மேட்ச் ஆகுறீங்க நீங்கள்? இன்னமும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். ஒருத்தவங்க நடிக்கிறத நான் பார்க்குறேன், நான் நோட்டீஸ் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறாங்க, இது இப்படி கூட பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்ம கொஞ்சம் மூஞ்சி சுருக்குனா நமக்கு தான் அசிங்கமாக தெரியும். ஸோ மூஞ்சி சுருக்காமல் எப்படி ஆக்ட் பண்ணலாம், இப்போ நிறைய அந்த ட்ரெண்டில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதெல்லாம் நான் பார்க்குறேன், அதெல்லாம் எனக்கு புதுசு. ஸோ ஐம் லேர்னிங், ஐம் ஸ்டில் லேர்னிங். Even in makeup, even in hairdress, even in dressing up, wearing a sari, எல்லாமே I'm still learning. ரொம்ப நன்றி மேம், thank you so much. Thank you so much. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.